நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பெர்ஃபெக்டான உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உப்புமா பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொல்லியிருக்க அளவுகளில் ஆசிட்டிஸ் அப்படியே செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்ட பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடுகு பொரிஞ்சதும் 2 வரமிளகா, 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். நான் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம். அடுத்து இது கூட ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா பாதி அளவுக்கு சேர்த்தாவே போதும். அடுத்து இது கூட ஒரு பெரிய சைஸ் கேரட் தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் இது கூட பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேக வச்ச பட்டாணி சேர்த்து கூட பண்ணலாம். இல்லை கொஞ்சமாக பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் மட்டும் தான் சேர்த்து செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கேரட் நல்லா வதங்கிருச்சு. கேரட் வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இது கூட அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் கண்டிப்பாக இதே ரேஷியோவில் தண்ணி சேர்த்து தான் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் நான் வீடியோவில் காமிச்சிருக்க போல் பெர்ஃபெக்டான ஜூஸியான உப்புமா செய்ய முடியும். எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற உப்புமா மாதிரி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். தண்ணி சேர்த்துட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை லேசாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் கரிப்பாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ரவை சேர்த்துக்கணும். 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. நான் வந்து வறுத்த ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு கையில் நம்ம ரவையை சேர்த்துக்கிட்டே இன்னொரு பக்கம் நல்லா இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் உப்புமா வந்து கட்டிப்படாமல் வரும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி. நீங்கள் வறுக்காத ரவை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷத்துக்கு இது போல் கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக வச்சுக்கோங்க. ரவை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேர்த்துருந்த நெய் எண்ணெயெல்லாம் மேலால் இருக்கும். அதனால் நல்லா இது போல் கலந்துக்கோங்க. நீங்களே பாருங்கள், அதோட டெக்ஸ்சர் கன்சிஸ்டன்சி எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் உப்புமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா உப்புமாவே வேணான்னு சொல்கிறவங்க கூட அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு தூவிக்கோங்க. ரொம்ப நிறைய சேர்த்துட வேண்டாம், கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 2 ஸ்பூன் நெய்யில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். எதையும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கடைசியாக இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல மணமாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான உப்புமா சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.